வருகின்றன. மண்ணாடிப்பட்டு தொகுதியில் உள்ள பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கு இலவச அரிசி மற்றும் நிதி உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் அவர்கள் வழங்கி தொடங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காட்டேரிக்குப்பம், லிங்காரெட்டிபாளையம், சந்தை புதுக்குப்பம், சுத்துக்கேணி, தேத்தாம்பாக்கம், குமாரபாளையம், கொடாத்தூர், குனிச்சம்பட்டு, திருக்கனூர், மண்ணாடிப்பட்டு, PS பாளையம், வாதானூர் உள்ளிட்ட ஊர்களில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உள்ள மாணவர்களுக்கு இலவச அரிசி மற்றும் ரொக்க பணம் வழங்கும் நிகழ்ச்சியை மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் அவர்கள் துவங்கி வைத்து வழங்கினர். 9ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு 7 கிலோ அரிசி மற்றும் காய்கறி, மளிகை பணமும் சீருடை தைப்பதற்கான பணம் ரூபாய் 800 வழங்கப்பட்டது. மேலும் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு 12 கிலோ அரிசி மற்றும் மளிகை, காய்கறி மற்றும் சீருடை தைப்பதற்கான பணம் ரூபாய் 1220 வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KPK அருள்முருகன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் முத்தமிழன், தமிழ்மணி, களியபெருமாள், பால்ராஜ், சுதா, ஜெயக்குமார், அதிமுக பிரமுகர் சுத்துக்கேணி பாஸ்கர், ஊர் பொதுமக்கள் தொகை மேலும் 5 கிலோ அரிசியும் இன்று உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு அரிபால் கென்னடி அவர்கள் முன்னின்று தொடங்கி வைத்தார். இன்று வம்பாக்கீரபாளையத்தில் அமைந்துள்ள தர்ஷனாமூர்த்தி அரசு மேல்நிலைப் பள்ளி மற்றும் வானரப்பேட்டையில் அமைந்துள்ள காமராஜர் அரசு நடுநிலைப் பள்ளிகளில் இன்று காலை 10 மணி அளவில் மாணவர்களுக்கு சீருடை தைப்பதற்கான உதவித்தொகை மேலும் 5 கிலோ அரிசியும் இன்று உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு அரிபால் கென்னடி அவர்கள் முன் நின்று தொடங்கி வைத்தார். உடன் பள்ளி தலைமை ஆசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் குழந்தைகளுக்கான படுக்கை வசதிகள் கொண்ட அவசர சிகிச்சை பிரிவு தயார் நிலையில் உள்ளதாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதியில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் மற்றும் மத்திய பல்கலைக்கழகம் இணைந்து ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய 60 படுக்கைகள் கொண்ட கோவிட் கேர் சென்டர் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் திறந்து வைத்து பார்வையிட்டார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், புதுச்சேரியில் நடைபெற்று வரும் தடுப்பூசி திருவிழா மிகுந்த ஊக்கத்தை தருகிறது என்றும் நேற்று ஒரே நாளில் 15,000 பேர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டது மகிழ்ச்சியை அளிப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் பல்வேறு தனியார் அமைப்புகள் உதவினால் புதுச்சேரியில் போதிய அளவிலான வெண்டிலேட்டர் மற்றும் ஆக்சிஜன் படுக்கைகள் உள்ளது என்றும் கொரோனாவால் குழந்தைகள் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க குழந்தைகளுக்கான படுக்கை வசதிகள் கொண்ட அவசர சிகிச்சை பிரிவு தயார் நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்தார். தடுப்பூசி திருவிழா உண்மையிலேயே மிகுந்த ஊக்கத்தை தருகிறது. அதுக்கு சுகாதாரத்துறைக்கு எனது பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம் சுகாதாரத்துறை செயலர் 15,000 பேர் தடுப்பூசி எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதையும் அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த தடுப்பூசி திருவிழாவை மக்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். முதலமைச்சர் கூட நான் ஒரு தடுப்பூசி போட்டுக்கொள்ளவில்லை என்பதால் பல ஊசிகளை போட வேண்டிய சூழ்நிலை வந்தது என்று தன்னையே ஒரு முன்னுதாரணமாக காண்பித்தார். ஆக அவரிடம் நான் பேசும்பொழுதும் சரி, எல்லோரும் இணைந்து முழுமையாக தடுப்பூசி போட்ட மாநிலமாக இந்த மாநிலம் மாற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு பணியாற்றி கொண்டிருக்கிறோம். தனியார் பங்களிப்போடு இந்த உயிர்காற்று போன்ற திட்டங்களினால் இன்று போதிய அளவு ஆக்சிஜன் படுக்கைகள் இருக்கிறது, போதிய அளவு வெண்டிலேட்டர் படுக்கைகள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, குழந்தைகளுக்கான படுக்கை வசதிகள் கொண்ட அவசர சிகிச்சை பிரிவுகள் தயாராக இருக்கிறது. 3வது அலை குழந்தைகளை தான் தாக்கணும்னு இல்லை, ஆனால் இன்றைக்கு தடுப்பூசி அதிகமாக போடப்பட இன்னும் குழந்தைகளுக்கான தடுப்பூசி போடப்படவில்லை. ஒருவேளை குழந்தைகளை தாக்கினால், இப்போ கூட இந்த அலையில் கூட குழந்தைகள் தாக்கப்பட்டார்கள், ஆனால் சிறப்பான மருத்துவ சிகிச்சையின் மூலம் யாரும் மிக தீவிரமாக பாதிக்கப்படவில்லை. அதனால் அதற்கும் நாம் தயாராக இருக்கிறோம். போதிய மருந்துகள் எல்லாம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் என்ற மக்களுக்கு 5 லட்சம் வரை இருக்கின்ற காப்பீடு திட்டத்தையும் மிக விரைவில் புதுவையில் உள்ள அத்தனை மக்களுக்கும், யார் யாரெல்லாம் அதற்கு எலிஜிபிளாக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே ரெட் கார்டில் சிகப்பு அட்டை உள்ளவர்கள் அத்தனை பேருக்கும் கொடுக்க வேண்டிய அந்த முயற்சியும் நடைபெறுகிறது. அரசு கல்வித்துறை மூலம் அரசு
பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு அரிசி பணம் வழங்கும் விழா காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தொடங்கி வைத்தார். கருவடிக்குப்பம் அரசு ஆரம்ப பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு மதிய உணவிற்கு பதிலாக உணவு பாதுகாப்பு நிதி மற்றும் அரிசி வழங்கும் திட்டத்திற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் தலைமை தாங்கினார். மாணவ மாணவிகளுக்கு அரிசி மற்றும் காசோலையை காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய கல்யாண சுந்தரம் அவர்கள் தொடங்கி வைத்தார். பொதுமக்கள் மற்றும் கல்யாண சுந்தரம் அறக்கட்டளை இளைஞர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். அங்கன்வாடியில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு மற்றும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என அரசு அலுவலக கூட்டமைப்பு தலைவர் ராமலிங்கம் புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளரை சந்தித்த பூர்வீக ஆதி திராவிடர் அரசு அலுவலர் நல கூட்டமைப்பின் தலைவர் ராமலிங்கம் கூறுகையில், கூட்டமைப்பில் இணைந்துள்ள அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான 450 அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். 3 மாத காலமாக அரை சம்பளம் மட்டும் வாங்கப்பட்டு வரும் ஊழியர்களுக்கு முழு மாத சம்பளத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என பூர்வீக ஆதி திராவிடர் அரசு அலுவலர் நல கூட்டமைப்பின் தலைவர் ராமலிங்கம் கோரிக்கை வைத்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர்கள் ராகுல் காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி ராஜீவ் காந்தி குழந்தைகள் மருத்துவமனை அருகே நலத்திட்ட உதவிகளை முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வழங்கினார். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காந்தி பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் பாபு தலைமையில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் தலைவர் நாராயணசாமி, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், காங்கிரஸ் கட்சி தலைவர் சுப்பிரமணியன், பிசிசி சிவசண்முகம் மற்றும் தொகுதி காங்கிரஸ் வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி பிறந்தநாளை முன்னிட்டு உருளையாம்பேட்டை தொகுதி சார்பில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. உருளையாம்பேட்டை வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக ராகுல் காந்தி பிறந்த தின விழாவை முன்னிட்டு ஸ்ரீ அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. மேலும் இப்பகுதியில் உள்ள நலிவுற்ற மக்கள் 300 நபர்களுக்கு அரிசி மற்றும் காய்கறி வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சுப்பிரமணியன், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனை வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஆறுமுகம், மாநில செயலாளர் கோவிந்தராஜ் முன்னிலைமையிலும் மாநில செயற்குழு உறுப்பினர் பாபுலால், மாநில இளைஞர் காங்கிரஸ் செயல் தலைவர் வேல்முருகன் மற்றும் வட்டார நிர்வாகிகள் அருள் மரியநாதன், ஜான் புகழேந்தி, சிவாஜி, லியோன், மோகன், பாலு, வடிவேலு, ராஜ்குமார், ராஜேஷ், பிரசாந்த், மீனா, வள்ளி, கோதை மற்றும் இளைஞர் மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பாழடைந்த நிலைமையில் யாருக்கும் பயனில்லாமல் இருந்தது. அனிபால் கென்னடி தண்ணீர் குழாய் அவ்வாழ் மக்களுக்கு அமைத்து தந்தார். ஓப்பளம் தொகுதியில் உட்பட்ட ராசு உடையார் தோட்டம் கொலாஸ் நகர் மக்கள் 20 ஆண்டுகளாக பொது தண்ணீர் குழாய் செயலில்லாமல் பாழடைந்த நிலைமையில் யாருக்கும் பயனில்லாமல் இருந்தது. ஊர் பொதுமக்கள் இதை குறித்து அண்ணன் அனிபால் கென்னடி அவர்களிடம் தண்ணீர் தேவை குறித்து வேண்டுதல் வகித்தனர். இதன் தொடர்ச்சியாக இன்று 18/6/2021 வெள்ளிக்கிழமை மக்கள் தேவைக்கேற்ப தண்ணீர் குழாய் அவ்வாழ் மக்களுக்கு அமைத்து தந்தார். மக்கள் அனைவரும் சட்டமன்ற உறுப்பினருக்கு மகிழ்ச்சியோடு நன்றிகள் தெரிவித்தனர். உடனிருந்த தொகுதி உறுப்பினர்கள் சரஸ்வதி, காலப்பன், தக்ஷணாமூர்த்தி, சாந்தோ, சேது, தேவா, சைமன், திவான், விக்கி. நிறைவடைந்தன. நன்றி.